Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. இன்னைக்கு நம்ம ARB கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே கலர்ஃபுல்லான PaddlePop புட்டிங். குவாலிட்டி வால்ஸோடைய PaddlePop ஐஸ்கிரீமை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நான் இந்த புட்டிங்கை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புட்டிங் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அப்படியே இந்த ஐஸ்கிரீம் போலவே இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்துடலாம். சைனா கிராஸ் பவுடர், அதாவது அகர் அகர் பவுடர் ஒரு பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அகர் அகர் ஸ்ட்ரென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி ஸ்ட்ரென்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம 3 ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பிங்க், ப்ளூ அண்ட் yellow. அண்ட் இது கூடவே நம்ம மேங்கோ எசன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். மேங்கோ எசன்ஸ் இந்த புட்டிங்க்கு இந்த PaddlePop ஐஸ்கிரீமுடைய ஃப்ளேவர் அப்படியே கொடுக்கும். அப்புறம் சுகர் அண்ட் இவாபரேட்டட் மில்க். நான் இன்றைக்கி இந்த புட்டிங் செய்கிறதுக்கு இந்த சிலிக்கான் மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த மோல்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற மோல்டுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் இந்த அளவுகளை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு அரை கப் அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அகர் அகர் பவுடரை இந்த தண்ணீரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அகர் அகர் பவுடர் இந்த தண்ணீரில் நல்லா டிசால்வ் ஆகிடணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேயே தண்ணீர் நல்லா கொதிச்சு இப்படி வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்காக சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக தித்திப்பாக சாப்பிட்றவங்களா இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாகவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் இதே அளவு சுகர் ஆட் பண்ணுறதுனால ஃபைனல் ப்ராடக்ட் சாப்பிடும்போது ரொம்ப தித்திப்பாக போயிடும். அதனால் 4 டீஸ்பூன்ஸே போதுமானது. அப்படி உங்களுக்கு இன்னும் தித்திப்பாக வேணும்னா வேணால் ஒரு எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜாஸ்தி சேர்த்துக்க வேண்டாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு 1.5 நிமிஷம் டோட்டலாக அப்படி கொதிச்சதும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம எவாபரேட்டட் மில்க்கு ஆட் பண்ணணும். ஆனில் வச்சுட்டு ஆட் பண்ணிடாதீங்க. மறக்காமல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இவாபரேட்டட் மில்க்கு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் இவாபரேட்டட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இவாபரேட்டட் மில்க்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் ப்ளூ கலரே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நமக்கு அந்த PaddlePop ஐஸ்கிரீமோட கலர்ஸ் வர்ற வரைக்கும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடும். அப்புறம் பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் போல் இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புட்டிங்கோடைய ப்ளூ லேயர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம செட் பண்ண வச்சிடலாம். இந்த ப்ளூ லேயரை நம்ம மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளூ லேயர் செட் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம அடுத்த லேயருக்கான ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணிடலாம். நம்ம ப்ளூ லேயர் எப்படி ரெடி பண்ணுமோ அதே மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி பிங்க் அண்ட் yellow இந்த 2 லேயரையுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு லேயர்ஸையும் தனித்தனியாக தான் இப்படி ரெடி பண்ணணும். ஒரே தடவையாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா
ஒரு லேயர் திக்காகவும் ஒரு லேயர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ சிரமம் பார்க்காம ஒவ்வொரு லேயர்ஸையும் தனித்தனியாக இப்படி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லேயர்ஸ் ரெடி பண்ணுறது உங்களுக்கு ஜாஸ்தி டைமும் ஆகாது. ஜஸ்ட் 1.5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ சிரமம் பார்க்காம தனித்தனியாகவே இந்த லேயர்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெண்டாவது லேயருக்கு தேவையான பிங்க் கலரும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட முதல் லேயரான ப்ளூ கலர் வந்து செமி செட் ஆகிடுச்சான்னு கைகளால் தொட்டு பார்த்துக்கோங்க. செமி செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த பிங்க் கலரை இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம். ரெண்டாவது லேயர் ஆட் பண்ணும் போது ஸ்லோவாக சைட் வைஸாக ஆட் பண்ணிக்கோங்க. சென்டரில் எடுத்து வேகமாக ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா ஏற்கனவே செமி செட்டாக இருக்கிற ப்ளூ கலரோட இது கலந்துரும். அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அண்ட் ஒவ்வொரு லேயர்ஸுமே வந்து செமி செட்டாக இருக்கும் போது நம்ம ஆட் பண்ணிடணும். ஃபுல்லாக செட் ஆன பிறகு நீங்கள் லேயர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லேயர்ஸ் எல்லாம் ஒன்றா சேராது. நீங்கள் புட்டிங்க வெளியே எடுக்கும் போது தனித்தனியாக வந்துடும். ஸோ நீங்கள் உடனே நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஒவ்வொரு லேயர்ஸையுமே. இந்த புடிங்கோட லேயர் செட் ஆகிற நேரமும் இன்னொரு லேயர் செய்கிறதுக்கான நேரமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். 1.5 நிமிஷத்தில் இது செமி செட்டாக இருக்கும். உங்களுக்கு அதே 1.5 நிமிஷம் தான் தேவைப்படும் அடுத்த லேயர் செய்கிறதுக்கு. ஸோ நீங்கள் டிலே பண்ணாமல் ஒவ்வொரு லேயர்ஸையும் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து செஞ்சுருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக எல்லோ லேயர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய முதல் 2 லேயர்ஸான ப்ளூ அண்ட் பிங்க் லேயர்ஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீடியரை இந்த ஃபைனல் லேயரான எல்லோ கலருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 லேயர்ஸுக்கும் நீங்கள் ஒரே அளவு மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு லேயர்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே அளவாக இருக்கும். இல்லைன்னா சில லேயர்ஸ் திக்காகவும் சில லேயர்ஸ் பார்க்குறதுக்கு தின்னாகவும் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது.
இப்போ நம்மளோட ஃபைனல் லேயரான எல்லோ கலரும் ரெடி ஆயிடுச்சு. பிங்க் லேயரும் செமி செட்டாக ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு எல்லோ லேயரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு லேயர்ஸும் ஆட் பண்ணதும் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் அப்படி விட்டுட்டிங்கன்னா இந்த புடிங் சூப்பராக செட் ஆகிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு இந்த புடிங்கை சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த புடிங் கண்டிப்பாக இப்போ செட் ஆகிருக்கும். வாங்க இது எப்படி செட் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். சிலிக்கான் மோல்டாக இருக்கிறதுனால இந்த புடிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆனால் எந்த மோல்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் நம்மளோட புடிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 லேயர்ஸும் ஒரே அளவாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரே அளவு மெஷர்மெண்ட்ஸே யூஸ் பண்ணுங்கன்னு. இப்போது PaddlePop ஐஸ்கிரீம் புட்டிங் வடிவத்தில் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் ஃபேமிலியோட சூப்பராக செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த புட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நம்ம ஏஆர்பி சேனலில் இனிமேல் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் ஏஆர்பி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.